Example 1.1 Write the decimal forms of the following rational numbers. இந்த ரேஷனல் நம்பரை டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டர் 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ கன்வெர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த நம்பர் எடுக்கிறேன், இதை 10ஆக கன்வெர்ட் பண்ண பார்க்குறேன். முடியுமா? முடியாது இல்லையா? எந்த நம்பரால் பெருக்கினாலும் இது 10ஆக மாறவே மாறாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் 100ஆக மாற்றலாம்னா மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? 25ஆல் பெருக்கும் போது மாற்றலாம். கீழே மட்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு மேலே அப்படி விட முடியாது இல்லையா? அப்போது கீழே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ மேலேயும் அதே ஆப்ரேஷனை பண்ணோம். அப்போ 25 டிவைடட் பை 25 மல்டிப்ளை பண்ணாது. 1 × 25 25, 4 × 25 100. இப்போது 2 0 இருக்குது இல்லையா? 2 0ன்னா என்ன பண்ணோம், 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போது 0.25 ஆன்சர். அடுத்த நம்பரு 1 3/20. இதெல்லாம் நம்பர் மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த நம்பரை 10ஆக மாற்றணும்னா முடியாது. முதல்ல நம்ம இது ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனை இந்த ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும் இல்லையா? 1 × 20 20, 20 + 3 23. அப்போது 23/20 ஆச்சுங்களா? இப்போ இதை 10ஆக மாற்ற முடியுமானா முடியாது இல்லையா? 100ஆக மாற்றலாம். எப்படி? × 5. அப்படியே அதே மாதிரி மேலேயும் × 5. இப்போ கீழே 100ஆக மாறிடும். மேலே 5னா 23 × 5 15, 1 10 11. அப்போது 115 இல்லையா? இதில் எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது இல்லையா? அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 1.15. தேர்ட் சம்மு -5 4/5. இதுவும் மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆகுது. அப்போ இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 5 × 5 25, 25 + 4 29/5. இதுனாது மைனஸ் இருக்குது, மைனஸ். இப்போ 10ஆக மாற்ற முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை 10ஆக மாற்றலாம் இல்லையா? ஈஸியாக மாற்றலாம். எப்படின்னா 5 × 2. அப்போ 2 2 மைனஸ் 2 × 29 எவ்வளோ வரும்? 29 × 2 58 இல்லையா? 58 டிவைடட் பை 10. இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு நம்பர்னால் ஒரு நம்பர் தள்ளி ஒரு 0 தான் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ -5.8. ஃபோர்த்து சம்மு வெறும் 3. வெறும் 3 எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணலாம் ஃப்ராக்ஷன்னா, இது ப்ராப்பராக எடுத்துக்கினாலே இந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1 இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 1 போட்டுக்கலாம். இந்த 1 நம்ம என்ன மாற்றலாம்? 10ஆக மாற்றலாம், 100ஆக மாற்றலாம், இல்லை 1000ஆக மாற்றலாம் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்? 10க்கு தான் கொடுக்கணும். அப்போது இது எப்படி எழுதலாம்? 3/1 × 10/10 மாற்றலாம். என்ன அர்த்தம்? 30 டிவைடட் பை 10. இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? அப்போது ஒரு 0 தள்ளி ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும் புள்ளி. அப்போ 3.0. லாஸ்ட் நம்பரு 1/3 சரிங்களா? 1/3னா இந்த எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் வரும் பாருங்கள். இப்போ இதுக்கு இங்கே 10ஆகவும் மாற்ற முடியாது, 100ஆகவும் மாற்ற முடியாது, வேறு என்ன பண்ண முடியாது? எந்த நம்பராலையும் மாற்ற முடியாது இல்லையா? 1000ஆலும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பரை டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே 3ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போது 1 0னா கடை வாங்கணும். 1ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதில் 0 கடை வாங்குகிறோம். 3 3 சார் பாயிண்ட் வச்சிடணும் இல்லையா? 0 கடன் வாங்கிட்டு இருக்கு, பாயிண்ட் வச்சிடணும். அப்போது 3 3 சார் 0.9. அப்போது 1 சாரி பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பில்லை. 1 திரும்ப 0 திரும்ப 9ஆல் டிவைட் ஆகும், திரும்ப 1 திரும்ப 9ஆல் டிவைட் ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது இதோட டெசிமல் நம்பர் எப்படி இருக்குது? 0.333ன்னு போயினே இருக்குது. Thank you.